தரித்திரம் விலகிறதுக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் என்னென்னலாம் கடைபிடிக்கணும், என்ன செய்யணும்? தரித்திரம் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு 5லேருந்து 6 விஷயம் தான். ஒன்று, இந்த மாதிரி தினைக்குமே மகரிப் தொழுவை. மகரிப்னா 6-6:30 மணிக்கு மேலே சாயந்தரத்தில் பாங்கு சொல்லுவாங்க, பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் ஒரு டைம் வச்சிங்க 6:30 மணின்னு வச்சிங்க, 6:30 மணிக்கு மேலே கம்பல்சரி தினைக்கும் பண்ணணும். கடையாக இருக்கட்டும், கம்பெனியாவோ, ஆஃபீஸோ, வீடோ, எனி ஒன், எங்கே உங்களுக்கு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் தாட் தெரியுதோ அந்த இடத்த நீங்கள் இதை பண்ணலாம். மருஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம், நிறைய டாபிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான டாபிக் தரித்திரம் தரித்திரம் விலகிறதுக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் என்னென்னலாம் கடைபிடிக்கணும், என்ன செய்யணும்? கரெக்டாக கேட்டீங்க. ஆக்சுவலி தரித்திரம்ன்றது இது ஒரு வார்த்தை. ஆனால் நிறைய பேருக்கு தரித்திரம் என்னன்னு கண்ணில் காட்ட முடியுமா? தெரியாது. ஆனால் பாருங்க, பல வருடங்களாக நான் பிறந்த 41 வருஷம் 42 வயசு ஆகுதுன்னா நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு மேலே எங்கள் அம்மா கேட்டாங்க, எங்கள் பாட்டி கேட்டாங்க. ஆனால் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான். ஆனால் முன்னோர்கள்லேருந்து கேட்டுட்டு வராங்க. தலைமுறையாக கேட்கக்கூடிய வார்த்தை தான் தரித்திரம்ன்றது. ஆனால் நிறைய பேருக்கு தரித்திரம் என்னன்னு தெரியாது. தரித்திரம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுமா? முதல்ல தெரியாது. தரித்திரம் நம்ம தூங்கி இருக்கிற பாயிலேருந்து நைட்டு திருப்பி போய் தூங்குற வரையும் செய்யக்கூடிய வேலை அனைத்துலையுமே தரித்திரம் இருக்கு. அனைத்திலுமே தரித்திரம் இருக்கு. ஆனா அதுதான் பாத்தீங்கன்னா சிலர் செய்யணும், சிலர் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நம்ம படுத்து எந்திரிக்கிற பெட்ல இருந்து திருப்பி நைட்டு தூங்குற வரையும் அந்த 12 மணி நேரத்துல நீ எங்கெங்க போறீ, என்னென்ன செய்யற, எல்லாத்துலயுமே தரித்திரம் இருக்கு. உன்னாலையும் தரித்திரம் வரும், உன்னை சுத்தி இருக்கணும் தரித்திரம் வரும், வெளியாளர்ந்தாலும் தரித்திரம் வரும். ஸோ தரித்திரம் ஏன் வருது அது தனியாக நான் ஒரு வீடியோவே போடுறேன். இப்போது அந்த தரித்திரம் வீட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் பண்ணுற வியாபாரத்துலேயோ தரித்திரம் இருக்குது பை. எப்படி தரித்திரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அது ஒரு விஷயம். ஏன்னா இது அடியோ செய்வனையோ கிடையாது, உடல் ரீதியான பாதிப்பு வர்றதுக்கு. தரித்திரம்ன்றது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உன்னோட கப்பலே கவுத்து விட்டுரும். ஆமாம்மா, உங்களுக்கு இருக்கிற ஆயுசே போயிடும், உங்களோட பேரே போயிடும், உங்களோட புகழும் போயிடும். அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் நின்றுவீங்க. அதுதான் தரித்திரம். மனுஷனுக்கு பித்து கூட பிடிச்சிடலாம், அவன் சொத்து போகாது. ஆனால் தரித்திரம் பிடிச்சது சொத்து போயிடுச்சு, அழிச்சு ஜீரோவில் கொண்டு வந்துடும். எங்கே ஆரம்பித்தாலும் அங்கே நின்றுவான். என்னடா நல்லா நிறைய பேர் வருவாங்க, பை நல்லா சம்பாரிச்சேன் பை, கார் வச்சுருந்தேன் பை, பைக் வச்சுருந்தேன் பை, 2 வீடு வச்சுருந்தேன் பை, இப்போ எதுவுமே இல்லை பை, ஆட்டோ ஓட்டுறமேனுவான். எதுனால அவளை வந்த நீ? இறைவன் உனக்கு அள்ளி கொடுத்தான். அந்த இறைவனுக்கு நீ என்ன பண்ண? ஒன்றுமே பண்ணல. கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டான், போச்சா? கொடுக்கும்போது நீ ஆடின, கொடுக்கும்போது வாடி இருக்க. இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ தரித்திரம் எங்கேருந்து வருதுன்றது நெக்ஸ்ட் சொல்கிறேன். தரித்திரம் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு 5லேருந்து 6 விஷயம் தான். ஒன்று, இது ரிலீஜன்லையும் சேராது, காமனாகவே சொல்கிறேன். நார்மலாக ஒரு கடையில் இல்லை வீட்டில் 2 சேமாக சொல்கிறேன்னே. தரித்திரம் விலகுதுன்னா விளங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா, கடல்லேருந்து எங்கேருந்து கடல் பீச்சுக்கு போயிட்டு கடல்லேருந்து கொஞ்சம் முன்னாடி எடுக்காமல் கொஞ்சம் உள்ளே போயிட்டு நல்லா நீச்சல் தெரிஞ்சாலும் கொஞ்சம் உள்ள, ரொம்ப அதுக்குன்னு போய் ஜோலி முடிச்சிக்க கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் உள்ளே போயிட்டு ஒரு சுத்தமான தண்ணி, முன்னாடி ஃப்ரண்ட்டில் அடுக்கு தண்ணிலாம் வரும், கொஞ்சம் உள்ளே போனால் தண்ணி கலர் மாறி இருக்கும். அந்த தண்ணியை சுத்தமான 2 பாட்டில் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் வச்சிடணும். கடல் தண்ணி வீட்டுக்குள்ளே எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வெள்ளிக்கிழமை வரணும், இல்லை திங்கக்கிழமை வரணும், இல்லை புதன்கிழமை வரணும். திங்கள், புதன், வெள்ளி, வியாழன் கூட வரலாம். இந்த 4 நாள் வரலாம். எப்போ கடல் தண்ணி உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா, செவ்வாய், சனி, ஞாயிறு, இந்த 3 நாள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. நல்லா வாங்கிட்டுக்கிட்டீங்களா? திங்கள், புதன், வியாழன், வெள்ளி, இந்த 4 நாள் இந்த கடல் தண்ணி வைக்கிற நாள். கடல் தண்ணி சும்மா வீட்டுக்கு வந்துடாதுமா, அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதை எடுத்துகிட்டு நைட்டு வீட்டில் வச்சுட்டு மறுநாள் காலையில் வேலைக்கிழமை இருந்தால் வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை இருந்தால் வேலைக்கிழமை எடுத்துகிட்டு வீட்டை முன்னாடி நீங்கள் தண்ணி நார்மலாக தண்ணி தெளித்து வீடெல்லாம் தொளிச்சிடுறீங்களா, தண்ணியை நல்லா தண்ணி போயிருங்க, மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு தெளிச்சுட்டு வீடு சுத்தமானது கூட இந்த கடல் தண்ணி எடுத்து எல்லா மூளைக்கும் தெளிக்கணும். எப்படி தெளிக்கணும்னா, உள்ளேருந்து தெளிச்சிக்கிட்டு வாசலுக்கு வரணும், தவிர வாசல்லேருந்து உள்ளே போகக்கூடாது. வீடு மொட்டை மாடி 2nd ஃப்ளோரில் இருந்தாலும் சரி, 3rd ஃப்ளோர் இருந்தாலும் சரி, தெளிச்சிக்கிட்டே ரோடு வரையும் கொண்டு விட்டுறணும். இந்த மாதிரி தினைக்குமே மகரிப் தொழுவை. மகரிப்னா 6-6:30 மணிக்கு மேலே சாயந்தரத்தில் பாங்கு சொல்லுவாங்க, பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் ஒரு டைம் வச்சிங்க 6:30 மணின்னு வச்சிங்க, 6:30 மணிக்கு மேலே கம்பல்சரி தினைக்கும் பண்ணணும். ஒரு 2 லிட்டர் பாட்டில் எடுத்து வந்தாலே உங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு வரும். அந்த 15 நாளைக்கு இதை நீங்கள் சொத்து கிடையாது, காசு கொடுத்து வாங்க போகிறதும் கிடையாது.
ஓசியில் கிடைக்கிறது தான். இதாவது செய்யுங்க, எடுத்து வந்து வச்சுக்கிட்டு தினக்கும் நீங்கள் தெளிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தரித்திரன்றது குறையும். ஒன்று. ரெண்டாவது, பீச் இல்லை இப்போ எங்கள் ஊரில். இப்போ சில ஊரில் திருச்சியிலலாம் சில ஊரில் பார்த்தீங்கன்னா மதுரை பீச் இருக்காது. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன போய் பண்ணலாங்கன்னா சுத்தமான ஆறு, இப்போ கங்கா, கோதாவரி இந்த மாதிரி ஆறுங்க வருது பாருங்க. நிற்கிற தண்ணி குட்டையோ குளமும் சொல்லலை, ஒரு ஆறு இருக்குது பாருங்க, அந்த ஆறுலேருந்து தண்ணி எடுக்கலாம். ஏன்னா அது நிறைய மூலிகைகள் கலந்து, நிறைய மலைகள் கலந்து, நிறைய ஊருகள் கலந்து, ஸ்டேட் கலந்து இயற்கையாகவே வர்றது தான் அந்த தண்ணி. புரியுதுங்களா? அதில் வந்து நிறைய ஜீவராசிகள் வாழும். அதுலேயே தான் வந்து நிறைய கலந்துருக்கு. ப்ளஸ் மைனஸ் நிறைய பாசிட்டிவான விஷயமும் இருக்குது, நெகட்டிவான விஷயமும் பண்ணலாம். அதில் நீங்கள் 2 பாட்டில் எடுத்து வந்து கூட நீங்கள் வீட்டுள்ள தெளிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் கொண்டு வர நாட்கள் தான் நான் சொன்னது, இந்த திங்கள் வியாழன் வெள்ளிலாம். ஆனால் தெளிக்கிறனா எல்லா நாளும் பண்ணணும். ஆனால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது பெண்ணாக இருந்தால் அந்த பீரியட் டைமில் பண்ணக்கூடாது, ஜென்ஸாக இருந்தால் எல்லா நாளும் பண்ணிடலாம். லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் டைம் பண்ணாத, அந்த பீரியட் 5 days மட்டும் மாந்திரிகத்தில் ஆன்மீக ரீதியாக பண்ணோம். அந்த 5 நாள் மட்டும் தவிர்த்துட்டு இது எல்லா நாளுமே நீங்கள் கடைப்பிடிக்கலாம். ஸோ கடல் தண்ணி, 2வது ஆறு தண்ணி, 2ஆச்சா. 3வது ஒன்று, எல்லா ஊர்லேயும் பெரிய பெரிய கோவில் இருக்கும். கோவிலில் கம்பல்சரி குளம் இருக்கும். அந்த குளத்துல இருக்கிற தண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அது கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அது ஏன்னா கோவில் குளத்துல இருக்கிற தண்ணியில எவ்வளவு தன்மை இருக்கு தெரியுமா? சில கோவில்ல காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அதை குளிச்சுட்டு போனா உன் பாவம் கரியன்னு சொல்லுவாங்க. அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நைட்ல நிறைய வேலை நடக்குமா. அதனாலதான் பாருங்க, எவ்வளவு உடம்பு சரியாத கூட அந்த விடிகால 4 மணிக்கு போய் கோவில் அப்படியே முங்கிட்டு அப்படியே குளிக்க போவாங்க. அந்த அளவுக்கு தன்மை இருக்கு. கோவில்ல இருக்கிற குளத்துல இருக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து நீங்க வீட்டுல தெளிக்கணும், கடையிலையும் தெளிக்கலாம். அது ஒரு பாசிட்டிவ், தரித்திரத்தை குளிக்கும். 3ஆச்சா. 4வது என்னன்னு கேட்டிங்கன்னா 1 லிட்டரு இல்லை 2 லிட்டரு பன்னீர். இது வந்து இப்போ இந்த 3மே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க கொண்ட பொருள். நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா 2 லிட்டரு பன்னீர் பாட்டில் வாங்கி அதில் என்ன பண்ணணும், ஜவ்வாது வாங்கணும். இல்லை உங்ககிட்ட வேறு நல்ல நறுமணமான அத்தர்னா சென்ட்டு, இல்லை ஜவ்வாதே வாங்கிங்க பெஸ்ட்டு. ஜவ்வாது வாங்கி நல்லா ஒரு மூடி ஊற்றிட்டு நல்லா குளிக்க வச்சிடணும். வீடெல்லாம் தொலைச்சிட்டு அதே மாதிரி சாயந்தர வேலையில் இந்த ஜவ்வாது கலந்த இந்த லிக்விட்ல கலந்து இந்த பன்னீர்ல 2 லிட்டர் பன்னீர்ல ஜவ்வாது கலந்து வச்சுட்டு அதை தெளிச்சுக்கிட்டே வரணும். ஆனா நீங்க சொல்றது எல்லாமே உள்ள இருந்து வெளியில, எல்லாமே உள்ள இருந்து வெளியில. அதுதான் தரித்திரம் வெளியில துரத்துறது. அது கடையா இருக்கட்டும், கம்பெனியாவோ, ஆஃபீஸோ, வீடோ, எனி1, எங்க உங்களுக்கு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் தாட் தெரியுதோ அந்த இடத்த நீங்க இதை பண்ணலாம். ஏன்னா உட்காந்தாலே உட்கார முடியல, உடம்பெல்லாம் எரியுது, மெயின்டே அப்செட்டா இருக்கு, வீட்டுக்குள்ள போனாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, போகவே முடியல, வீட்டுக்குள்ள இருந்தால் சண்டை வருது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள, வீட்டுக்கு வந்தாலே நசன் இருக்கு, இதெல்லாம் சொல்றது தான் தரித்திரம். நான் தரித்திரம் எப்படி வருதுன்னு தனி வீடியோல சொல்றேன், இது போக்குறதுக்கு மட்டும் தான் சொல்றேன். ஸோ இது தெளிக்கணும். ஸோ என்னாச்சு, 1 கடல் தண்ணி, 1 ஆறு தண்ணி, 3வது கோயில் குளம் தண்ணி, 3ஆச்சு, 4வது பன்னீர் ஜவ்வாது, 4ஆச்சா. 5வது ஒரு பொருள், இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த மாட்டோட கோமியம் சொல்றோம் பார்த்தீங்களா, மாட்டோட கோமியத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பிடிக்கலாம் வேணாம், கை ஒரு எட்டி மதிக்கும். நீங்கள் அதெல்லாம் செய்யணும். அமேசான்லேயே விற்கிறான், சூப்பர் மார்க்கெட்லேயே விற்கிறான் இப்போல்லாம். அதில் சுத்தமானதான்னு பார்த்துட்டு, இல்லை உங்கள் பக்கத்தில் மாடு வளர்க்குறவங்க இருந்தாங்கன்னா பசு மாடோட கோமியத்தை வாங்கி அழகாக அதை கூட நீங்கள் தெளிச்சுட்டே வாங்க. அதை வாங்கி வச்சிடாதீங்க, ரொம்ப நாள் வைக்கக்கூடாது, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்ச நாளைக்கு அதை தெளிக்க அது பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ்ன்றதே வீட்டை விட்டு பிச்சுக்கிட்டு போகும். ஸோ 5 ஆச்சு, 4 ஆச்சுங்களா, 5. 6வது ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, 6வது ஒரு விஷயம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, வாரத்தில் நீங்கள் வீடு பார்த்தீங்கன்னா இந்த சோம்பேறித்தனம் பண்ணுற மாதிரி வெள்ளிக்கிழமை தவிர்த்து, இப்படி வெள்ளிக்கிழமையில வீடு துடைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை தவிர்த்து எல்லா நாளும் வீடை நீங்கள் கம்பல்சரி துடைக்கணும். தொடச்சிட்டு கம்பல்சரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன 5ஐயும் நீங்கள் பண்ணணும். சாம்பிராணி நீங்கள் போடணும், வீட்டில் ஊதுவத்தி ஏற்றணும். நீங்கள் எந்த ரிலீஜனும் எடுத்துகிட்டு போங்க. ஏன் கிறிஸ்டின்ஸ் ஊதுவத்தி ஏற்றக்கூடாதா, இல்லை முஸ்லீம்ஸ் ஊதுவத்தி ஏற்றக்கூடாதா, இல்லை ஏன்னு வழிபாடு நீ பண்ணு. இந்த பிரபஞ்சத்தில் வாழ்றதுக்கு ஏதோ ஒன்று செய்யின்ற நான். நீ தவறுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குமா. ஒருத்தன் குடும்பத்தை கெடுக்காம, ஒருத்தன் சொத்து அனுபவிக்காம, இன்னொருத்தன் பொருள் மேலே ஆசைப்படாம, எதுவுமே இன்னொருத்தன் பொருள் நீங்கள் பயன்படுத்தாம, எந்த நம்மளது இறைவன் கொடுத்த விஷயத்தை வச்சு நீ எவ்வளோ நல்லது பண்ணுறியோ அவ்வளோ நல்லது நீ பண்ணிக்கலாம். ஸோ இந்த 6 விஷயம், கடல் தண்ணி, பன்னீர், ஜவ்வாது, மாட்டோட கோமி, இதெல்லாமே நீங்கள் 6 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டிலையோ, ஆஃபீஸ்லேயோ, கடையிலையோ, வியாபாரம் பண்ணுற இடத்துலையோ, எந்த இடத்துலையும் தரித்திரன்ற விஷயமே இருக்காது. பேடான நெகட்டிவான உங்களுக்கு ஒரு விஷயமே இருக்காது. பாசிட்டிவான ஒரு திங்கிங் இருக்கும், நிம்மதியாக தூக்கம் வரும், வீட்டில் சண்டை சாடி வராது, காசு வீட்டில் வந்தாலும் தங்கும். இந்த 6 விஷயம் பண்ணி பாருங்க, ரிசல்ட் வரலன்னா கமெண்ட்ல போடுங்க. சூப்பர் பாய், ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலா கொடுத்தீங்க. தரித்திரம் விலகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு 6 விதமான பொருட்கள் சொல்லியிருக்கீங்க.
மிக மிக அற்புதமான தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.